வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது நாகபந்தம் அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொக்கிஷத்தை மையமாக வச்சு நகரக்கூடிய ஒரு ஃபேண்டசி ட்ராமா. இந்த பிரம்ம கமலம் அப்படின்றது தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விதமான தங்கப்பூ. இது யார்கிட்ட இருக்கோ அவங்க இந்த பிரபஞ்சத்தையே கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பூ. இதை எப்படியாவது தன்வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேங் பல ஜென்மங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொக்கிஷத்தை ரீச் பண்ணணும் அப்படின்னா நாகபந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் அது பற்றிய ஒரு புக்குமே இவங்க வசப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒரு ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்ற மாதிரி தான் தொடங்குது. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த பிரம்ம கமலம் அப்படின்றது ஒரு காட்டு பகுதிக்குள்ளே விழுந்துருது. அதை எடுக்கணும் அப்படின்னா அந்த காடுகளை பற்றி தெரிஞ்ச ஒரு நபர் தேவை. அப்போ தான் ஹீரோ உள்ள கதைக்குள்ளே வராரு. அவர் தன்னோட தங்கச்சியோட கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷனுக்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, கடைசியாக அந்த பொக்கிஷம் யார் வசப்படுது, அண்டு ஹீரோக்கும் அந்த வில்லன் கேங்குக்குமான பாஸ்ட் கனெக்ஷன் என்னன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதையோட ஃப்ளோவை பார்க்கும்போது ஏதோ 1000ல் ஒருவன், மகதீரா இதெல்லாம் கலந்த கலவையாக இருக்குமேனு நீங்கள் யோசிக்கலாம். ஸ்டார்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஏதோ ஒரு ட்ரெஷரை தேடி போகிறாங்க. அந்த நாகபந்தம், அந்த பிரம்ம கமலம் இதை பற்றிலாம் சொன்ன விதம் இது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. பட் போக போக இந்த கதையோட போக்கு அப்படின்றது கண்ணா பின்னான்னு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ப்ரெசென்ட்டில் தான் கதை இப்படி இருக்குன்னு பார்த்தா பாஸ்ட்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. அதுவுமே ஒரு மாதிரி பயங்கர கிளம்ஸியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ட்விஸ்ட்டு கொடுக்குறங்கிற பேரில் நல்லவங்களா இருக்கிறவங்கள கெட்டவங்களா மாற்றி மறுபடியும் அவங்கள நல்லவங்களா மாற்றுன்ற மாதிரி கண்ணா பின்னான்னு எடுத்து வச்சுருந்தாங்க. அண்டு வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரதானமாக இந்த கதையில் வச்சு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கதையோடு அது செட் ஆயிருந்தா ஓகே, பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர ரெட் வெட்டிங் மாதிரி இதில் ஒரு எபிசோடு ஒன்று வரும். இந்த கால் ஷீட் இல்லாத நடிகர்களோட கணக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சீனில் வச்சு மொத்தமாக எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். சிஜிஎஃப்எக்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்துத்துவா, சனாதன தர்மம் இந்த மாதிரி விஷயங்களை போற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அதை கூட விட்டுறலாம். பட் வில்லனாக காட்டினது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினரை சும்மா வம்படிக்கு காட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சில்லறத்தனம் தானே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2.1/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.